அது வந்து எப்படி சொல்றது, காசு ரெடியா கையில இருக்கும், அவங்க சர்ஜரி பண்ண முடியாது, டேட் கிடைக்காது, அப்பாயின்மெண்ட் கிடைக்காது, நாள் தள்ளி போகும். உங்களுக்கு புரியுதுங்களா? காசு வச்சுட்டும் சில பேர் பண்ண முடியாம இருப்பாங்க. அதுதான் அம்மாவோட உத்தரவுன்னு சொல்றது. அவங்களுக்கே தெரியாது நம்ம எப்ப சர்ஜரி பண்ண போறதுன்னு சொல்லிட்டு. அவங்க நார்மலா இருப்பாங்க. திடீர்னு வந்து அவங்க வீட்டுல இருக்க பெரியவங்க வந்து 2 daysல நீ வந்து சர்ஜரி பண்ண போற. அது அவங்களோட ஆசீர்வாதம். சீக்கிரமாவே பொண்ணா மாறுறது. எல்லாரும் நானும் காசு வச்சிருக்கேன், நானும் சர்ஜரி பண்ண போறேன், எந்த திருநங்கையாலும் முடியவே முடியும். அதுக்கு நேரம் காலம் கூடி வரும் போதுதான் அந்த அம்மா உத்தரவு கொடுத்தாதான் அவங்க தலையெழுத்துல எந்த நாள்ல, எந்த கிழமையில, எந்த டைம்ல உன்னோட ஆணுறுப்பு வந்து நீக்கி பெண்ணா மாறியோ அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா நான் பொண்ணா 1 வருஷம் ஆச்சு, போன வருஷம் சர்ஜரி பண்ணேன், இதே டேட் இந்த வருஷம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பொண்ணை ஃபர்ஸ்ட் வருஷம் நான் செலிப்ரேட் பண்றேன். ஸோ அது ரொம்ப ஒரு பிளெஸ்ஸிங் தான். அது வந்து மாதாவோட பிளெஸ்ஸிங். இப்போ இந்த கடவுளை பத்தி சொல்லுங்களேன். துர்கை அம்மனோட அவதாரத்துல இவங்களும் அவதாரம். இவங்க யாருமே இந்த அவதாரம் எடுத்த அம்மன் வந்து யார் வீட்லயும் நீங்க பார்க்கவே முடியாது. திருநங்கை வீட்டுல மட்டும்தான் பார்க்க முடியும். ஏன்னா துர்கைனாலே சிங்கத்து மேலேயோ இல்ல புலி மேலேயோ உட்காந்துட்டு இருப்பாங்க வாகனமா. இவங்க வந்து சேவல் மேல உட்காந்துட்டு இருப்பாங்க. அதனால இவங்க தனித்துவமா ஒரு வித்தியாசமா தெரிவாங்க. எல்லாரும் வீட்டுக்கு வந்தா கூட இந்த அம்மன் யாரு, இவங்க யாருன்னு கேட்பாங்க. இப்ப நார்மலா அம்மன்னா சிங்கம் மேல புலி மேல, அம்மா சேவல் மேல உட்காந்துட்டு இருப்பாங்க. சோ எல்லார் வீட்லயும் அவங்க இருக்க மாட்டாங்க. திருநங்கை வீட்டுல மட்டும்தான் இருப்பாங்க. அதுவும் இந்திய கலாச்சாரத்தோட வாழக்கூடிய திருநங்கை வீட்டுல அம்மா இருப்பாங்க. இவங்க இல்லாத ஒரு நல்ல ஃபங்க்ஷனும் திருநங்கை பண்ணவும் மாட்டாங்க. இவங்க தான் மெயின், இவங்க தான் எங்களுக்கு தாய், இவங்க தான் எங்களுக்கு தெய்வம். இவங்களுக்கு வந்து ஜாதி மதமே, திருநங்கை கம்யூனிட்டியில ஜாதி மதமே இல்லை, எல்லாரும் ஒண்ணுதான். ஏன்னா வீட்டை விட்டு வந்துடும் நாங்க, எங்களுக்கு அந்த ஜாதி மதம் பெருசா தெரியாது, எங்களுக்கு எல்லாமே ஒண்ணுதான். ஸோ அதனால எல்லா மதத்தை சார்ந்த திருநங்கையும் அவங்க வணங்குவாங்க. ஏன்னா இவங்க வந்து எங்களுக்கு உயிர் கொடுக்கிற ஒரு தெய்வம். இவங்க அனுமதி இல்லாம எந்த திருநங்கையும் ஒரு சர்ஜரிக்கு போகவே முடியாது. அது ஏற்படையாது. சந்தோஷி மாதான்னு சொல்லுவாங்க. அங்க வந்து நார்த் இந்தியால பௌத்ரோஸ் மாதா, சேவல் மாதா, குஜராத்தி மாதா அப்படின்னு இவங்களோட கோயில் பாத்தீங்கன்னா குஜராத்ல இருக்காங்க தான் மெயின். அங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் வணங்குவாங்க. இங்க வந்து திருநங்கைகள் வழங்குவாங்க. அங்க பார்த்தா ஆண்கள் பெண்கள் எல்லா, ஏன்னா துர்கையோட அவதாரம் தான் இவங்க. ஆனா மோஸ்ட்லி வந்து திருநங்கை வணங்கக்கூடிய ஒரு தெய்வமா இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல. ஏன்னா அங்க பாத்தீங்கன்னா நீங்க குஜராத் போனீங்கன்னா ஆண் பெண்கள் எல்லாரும் வணங்குவாங்க. ஆனா பெண்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு தேவி அவங்க. ஏன்னா பெண்களோட 8 அம்சம் இருக்கு. லைக் அன்பு, பாசம், அடக்கம், கருணை, இது மாதிரி 8 குணங்கள் இருக்கு. அதுல வீரம் கடைசியா சேர்க்கப்படலை. அது 9வதா வீரம். அந்த ஆக்ரோஷம், கோபம், அநீதிக்கு எதிராக வந்து குரல் கொடுக்கறது, அதெல்லாம் பெண் அடிமை அப்பெல்லாம் உங்களுக்கு தெரியும். அது ஆண்களுக்கு நிகரா போரிடுற அந்த கோபம், ஆக்ரோஷம் தான் காளி. அதுதான் 9வதா சேர்க்கப்படுறது. அது நாளடைவுல தான் கீழி கிண்டல் அந்த வார்த்தையா மாறிச்சு. அந்த 9வது அவதாரம் தான் காளி. பெண்களுக்கும் வீரம் இருக்குல்ல. வீரம் பெண்கள்னா எப்பவுமே அடக்க ஒடுக்கமா, பொறுமையா, அமைதியா அப்படிதான் காமிக்கிறாங்க. பெண்கள்னா ஒரு பூ மாதிரி, ரோசா பூ மாதிரி ரொம்ப மென்மையா காமிக்கிறாங்க பெண்ணுனாலே. அப்படி பெண்களுக்கு மறுபக்கமும் இருக்கு. ஸோ அந்த மறுபக்கம் தான் காளி. எப்பவுமே காளி ஆக்ரோஷமாவே இருந்தது கிடையாது. அந்த கோவத்தின் வெளிப்பாடு தான் காளி. இதுவும் ஆப்ரேஷன் தான் எல்லாரும் பயப்படுவாங்க. நாங்க வந்து ரொம்ப சந்தோஷமா போவோம். அவன் ஆப்ரேஷன் நடக்குது, நான் பொண்ணா மாற போறேன். வலி இருக்குங்க, ரொம்ப இருக்குங்க. லைக் விமன் மாதிரி தான். ப்ரெக்னென்சி டைம்ல அவங்க எவ்வளோ நார்மல் டெலிவரி அது எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ அதே மாதிரி தான் அனுபவிக்கிறோம். எந்த வித்தியாசமும் இல்லை. குழந்தை பெற்றுக்கிற வழி அவங்க அனுபவிக்கிறாங்க, ஆப்ரேஷன் பண்ற வழி நாங்கள் அனுபவிக்கிறோம். எனக்கு வந்து அந்த ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள போகும்போது கூட அப்படி ஒரு பயம்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா நான் பண்ண சர்ஜரி இட்ஸ் வெரி அட்வான்ஸ். ஸோ என்னோட சர்ஜரி டைமிங் பார்த்தீங்கன்னா 7.5 மணி நேரம். அதெல்லாம் தெரிஞ்சியும் டாக்டர் இந்த சர்ஜரி தான் பண்ணுமா, ஆமா நான் இந்த சர்ஜரி தான் பண்ணணும், பரவாயில்ல, இட்ஸ் காம்ப்ளிமெண்ட் வந்தாலும். அஃப்கோர்ஸ் ஆமாம். பெயின் அந்த நாள் வந்து இன்னைக்கு அவள் கண்ணை முடிச்சு சர்ஜரியில் வந்து 5 மணி நேரம் சர்ஜரி நிறைய வகைகள் இருக்குது. ஸோ இவ பண்ணது செக்மாய்ட் கோலான்ற ஒரு சர்ஜரி பண்ணா. அது வந்து குடல் மூலமாக எடுத்து பெண் உறுப்பமாக மாதிரியாக கம்பல்சரி அதை கம்ப்ளீட்டாகவே வைப்பாங்க. அந்த மாதிரி அது வந்து ஒரு 4 to 5 hours பண்ண சர்ஜரி. அந்த சர்ஜரியில் வந்து அனஸ்தீசியா கொடுத்துருப்பாங்க. அவளால் எழுந்து நடக்க முடியாது, வயிற்று கீழே தையல் போட்டிருப்பாங்க, அண்ட் ஆணுறுப்பில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி அதை எடுத்து பெண் உறுப்பாக மாற்றி வச்சுருப்பாங்க, பேக் பண்ணி வச்சுருப்பாங்க ஃபுல்லாகவே. அப்புறம் வந்து அவங்க யாரையும் பார்க்க முடியாது, ஐசியூவில் 2 days இருப்பாங்க. அந்த கண்ணை முழிச்சு பார்க்குற அந்த ஒரு வலி வேதனை
கண்டிப்பாக ரொம்பவே நாள் கூடவே இருக்கிறோம். சொன்ன மாதிரி 41 days நம்மளால் கண்டிப்பாக தாக்குப்பிடிக்க முடியாது. அந்த நாள் கழித்து இந்த நாள் பார்க்கும்பொழுது ஷி ஃபீல் வெரி ஹாப்பி. அந்த நாளை தான் இவன் வளர்றா இப்போ.